ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சிஓஏ எக்ஸாமுக்கான ஒரு டிராஃப்ட் நோட்ஸ் நம்ம கொடுத்தாங்க இல்லையா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலடாக கொடுத்துருக்கேன். அந்த டிராஃப்ட் சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. இதில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்கமிங்கில் சிஓஏ எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஏற்கனவே முடிச்சவங்களா இருந்தாலுமே சரி, நீங்களும் ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணுங்கள். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் பண்ண முடியாத மாதிரியான சிலபஸ் இருக்கு. அது என்ன பார்ட் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். நீங்க அந்த பார்ட்டை டோட்டுக்கு என்ன மாதிரி நீங்க ரெக்வஸ்டா சொல்லலாம். இந்த பார்ட்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதை நீங்க வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்ல அப்படின்னா இந்த பார்ட்டுக்கு பதிலா வேற ஒரு பார்ட்டை நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு மெயில் போட போறோம். அந்த பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பார்ட் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியுமா ஒரு பிரைவேட் கேண்டிடேட்டா அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இன்ஸ்டிடியூஷனாலுமே கூட அந்த பார்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் நீங்க என்ன மாதிரி மெயில் பண்ணணும், யாருக்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கு. சரிங்களா? என்ன மாதிரி மெயில் பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். என்ன மெயில் அட்ரஸ் அப்படின்னா இங்க இருக்கிற மெயில் அட்ரஸ் தான். COA syllabus 2025@gmail.com. இந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்க வந்து 10ஆம் தேதி, சரிங்களா, 10ஆம் தேதிக்குள்ள நம்ம அனுப்பிடலாம். 10/3/25 இந்த டேட்டுக்குள்ள என்ன பண்றீங்கன்னா நீங்க சொல்ல வர்ற கருத்தை கண்டிப்பா அவங்களுக்கு சென்ட் பண்ணிடணும். நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா தான் ஃபைனல் சிலபஸ்ல ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத கன்சிடர் பண்ணி அதை ரிமூவ் பண்ணியோ இல்ல அந்த பார்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு பார்ட்டா சேஞ்ச் பண்ணியோ கொடுப்பாங்க. பாக்குற ஒவ்வொருத்தரும் நமக்கு பதிலாக இன்னும் யாராவது அனுப்புவாங்க, அது நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும் அப்படின்னு நினைக்க வேணாம். யாரெல்லாம் இந்த வீடியோவை பாக்குறீங்களோ எல்லாருமே ஜஸ்ட் ஒரு மெயில் தானே கம்போஸ் பண்றீங்க. கம்போஸ் போயிட்டு மெயில் பண்ண போறீங்க. அது எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மெயில் போட்டு விடுங்க. சரிங்களா? அதே போல உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களையும் மெயில் போட சொல்லுங்க. உங்களால முடிஞ்சு எத்தனை பேருக்கு வந்து இதை சஜஸ்ட் பண்ணி அவங்களால மெயில் போடுறாங்களோ அதை வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி எல்லாருமே மெயில் பண்ணணும். ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மெயில் அட்ரஸ் எல்லாம் வாங்கியோ இல்ல அவங்களே மெயில் பண்ண சொல்லியோ நீங்க கம்பல்சரி வந்து இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் போட்டுறீங்க. சரிங்களா? அது என்ன பார்ட் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அதே மாதிரி அது வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம்னா என்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அதை நம்மளால ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. ஓகே, இதுதாங்க வந்து அந்த சிலபஸ். இப்போ இந்த சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 7th யூனிட் இருக்குல்ல, ஆஃபீஸ் அப்ளிகேஷன் சொல்லி, இதுல கீழே வந்தீங்க அப்படின்னா பிராக்டிக்கல்ல பார்க்கலாம். தியரியிலுமே அதே மாதிரி தான். தியரி வந்து படிச்சுக்கலாம், ஆனா பிராக்டிக்கல் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் காட்டணும். அதுவும் பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷன்ல இருந்து 50% கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டாபிக் நம்ம கம்பல்சரி பார்த்தே ஆகணுமா? ஓகே, இதுதாங்க அந்த டாபிக். இந்த டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் வந்து வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம கிட்ட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருந்தாதான் நம்ம லாகின் பண்ணி அடுத்து உள்ள போற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இதுல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு தெரிய வேண்டியது, இது வந்து ஒரு பிரைவேட்டா இருக்கக்கூடிய பப்ளிக்கோ இல்ல ஒரு ஸ்டூடெண்டோ இதை பிராக்டிஸ் பண்றதுக்கான வெப்சைட் கிடையாது. இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸுக்குமே பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஐடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. சரிங்களா? இந்த ஐடியும் பாஸ்வேர்டும் கவர்மெண்டே இவங்களுக்கு ப்ரொவைட் பண்றது. இது வந்து நம்மளால சைன்இன் பண்ணவே முடியாது, லாகின் மட்டும்தான் பண்ண முடியும். சைன்இன் அப்படின்னா நம்ம புதுசா ஒரு ஐடியை கிரியேட் பண்ணவே முடியாது, கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுத்தா மட்டும்தான். அதே மாதிரி நம்ம இந்த கொடுக்கக்கூடிய ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி உள்ள நம்ம ஒர்க் பண்ணலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை கொடுக்கறதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் ஒர்க்கை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக. அதாவது இப்பெல்லாம் பேப்பர் மூலமா நம்ம வந்து எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு ஒரு தகவலை ஷேர் பண்ணணும்னா போஸ்ட் மூலமாகவும் பேப்பர் மூலமாகவும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ இதை பேப்பர்லெஸ்ஸா டிஜிட்டலைஸா பண்றதுக்காக தான் இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்றாங்க. இது வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இதை பிரைவேட் வந்து கொடுக்க கிடையாது. பிரைவேட் யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. சரிங்களா? அது என்ன வெப்சைட் அப்படிங்கறத சொல்றேன், அப்படி லிசன் பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ தெரியுதுங்களா? eoffice.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாகின் ஐடி, அதுக்கப்புறமா வந்து பாஸ்வேர்டு. இதுல எங்கேயாவது வந்து சைன் அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தாதான் நம்ம வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு லாகின் ஐடியை கிரியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல லாகின் மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நம்மளால உள்ள போகவே முடியாது. ஒருவேளை டோட் வந்து அவங்க ஏதாவது ஒரு ஒர்க் பண்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி ஒரு ஐடி கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தா வெளியே
இது வந்து நம்ம ஒர்க் பண்ணலாமே தவிர அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ஐடியும் கொடுக்காத பட்சத்துக்கு கண்டிப்பா நம்மளால இதுக்குள்ள பிராக்டிஸ் கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கு, ஜஸ்ட் வந்து இதை நீங்க ரிமூவ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா இந்த பார்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு பார்ட்டா நமக்கு வந்து ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சஜஷன்ஸ் கேட்கலாம். ஜஸ்ட் அதை நீங்க எப்படி மெயில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொல்றேன். அப்படியே அடுத்து நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் வந்து கண்டென்ட். நீங்க மெசேஜ் பண்ணக்கூடிய கண்டென்ட் இதுதான். இதெல்லாம் ரெஸ்பெக்டட் சார் அண்ட் மேம் போட்டுட்டு அடுத்து வந்து இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே நீங்க வந்துட்டு டைப் பண்ணிடுறீங்க உங்களோட மெயில. சரிங்களா? இப்போ கொடுத்த நமக்கு நோட்டிபிகேஷன்ஸ் நம்பர் அண்ட் டேட் தான் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ வந்து நீங்க எக்ஸாம் எழுத போகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா வந்து இந்த இடத்துல கொடுங்க. ஐ ஆம் ஏ ஆஸ்பிரண்ட் கோயிங் டு அட்டெண்ட் தி அப்கமிங் சிஓஏ எக்ஸாம், இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே கொடுங்க. இதுல நமக்கு தமிழ் கீபோர்டோட லே அவுட் இருக்கு இல்லையா, தமிழ் 99 கொடுத்துருக்காங்க. அந்த லே அவுட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே ஃபுல்லா வந்து வேற. எப்படின்னா நம்ம தமிழ் பிராக்டிஸ் பண்ண மெத்தடே வேற, இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கீபோர்டே வேற. நம்ம மெஷின்ல பிராக்டிஸ் பண்ண அதே கீபோர்ட் ஃபார்மேட் நமக்கு வேணும் அப்படின்னா ஒண்ணு பாமினியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா மருதமா இருக்கலாம். இப்ப கவர்மெண்ட் ஆபீசஸ்ல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா மருதம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த மருதம் எல்லாம் பாத்தீங்கன்னா 2021ல இருந்தே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கான ரிப்போர்ட் இருக்கு, நான் காட்டுறேன். நீங்க தைரியமா வந்து இதை மென்ஷன் பண்ணி நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். இங்க நான் கொடுத்திருக்கிற கண்டென்ட்டே அதே தான். பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹியர்ட் தட் அவர் டிஎன் கவர்மெண்ட் இஸ் யூசிங் மருதம் லேஅவுட் அஃபிஷியலி. சரிங்களா? அஃபிஷியலா இந்த ஃபார்மேட் தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ கைண்ட்லி சஜஸ்ட் டு யூ சேஞ்ச் தி தமிழ் டைப்ரைட்டிங் லேஅவுட் ஆஸ் மருதம். அப்போ எங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்த அந்த தமிழ் 99க்கு பதிலா மருதம் ஃபாண்ட் அதே போல மருதம் லேஅவுட்டையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோம். அதே போல இன்னொரு சஜஷன் என்ன அப்படின்னா யூனிட் 6 நம்ம பார்த்தோம்ல, இ ஆபீஸ் அப்படிங்கிற யூனிட். இந்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னா பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டஃபா இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஓபன் சோர்ஸ் வெப்சைட் கிடையாது. அபிஷியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி. அந்த அபிஷியல்ஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஈஸியா ஓபன் பண்ணி யூஸ் பண்றதுக்கான வெப்சைட்டா இல்ல அப்படிங்கறத மட்டும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கறதையும், அதே போல இந்த யூனிட்டுக்கு பதிலா வேற ஒரு யூனிட் இல்ல அப்படின்னா இந்த யூனிட்டையே ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கறத பத்தி நான் சஜஷன்ஸா கேட்டிருக்கேன். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ரெக்கார்ட் நோட்டை பத்தி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த விஷயத்தையும் நான் வந்து கேட்டிருக்கேன். இது நம்ம கேட்கலனாலுமே சொல்லுவாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரெக்கார்ட் நோட் பத்தியும் வந்து அதே போல எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸோட வெரிஷன்ஸ் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து கேட்டிருக்கோம். இதெல்லாமே வந்து ஃபைனல் சிலபஸ்ல தவறாம மென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கடைசியா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி கொடுத்து உங்களோட நேம், யார் மெயில் பண்றீங்களோ நீங்க தான் வந்து ஸ்டூடெண்ட், உங்களோட பேரை நீங்க வந்து அப்படியே மென்ஷன் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்மேட். நீங்க மெயில்ல எப்படி வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் வந்து ஒன்ஸ் காட்டுறேன். மாறாம இதே போல வந்துட்டு நீங்க சென்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரிதான் எனக்கு என்ன அப்படின்னு இல்லாம நம்மளும் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாருமே வந்து மெயில் பண்ணுங்க. அப்பதான் வந்து போகும். அங்க அதிகப்படியான சஜஷன்ஸ் என்ன போதோ அது அதிகப்படியா இருக்கும்போது தான் இதை பத்தி திங்க் பண்ணுவாங்க. ஓகே, இப்படியும் ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்ப்பாங்க. நீங்க எனக்கு என்னன்னு சொல்லி இல்லாம எல்லாரும் வந்து சென்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, உங்களோட மெயிலை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. மெயில் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ரைட் பண்றதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கம்போஸ் மெயில். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டூ அட்ரஸ் யாருன்னு சொல்லி கேட்கும். டூ அட்ரஸ் நமக்கு தெரியும் இல்ல, COA, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க, டிராஃப்ட் சம்திங் கொடுத்துருந்தாங்க. அதை ஃபுல்லா அட்ரஸ் வந்து பார்த்து டைப் பண்ணுங்க அப்படியே இந்த இடத்துல. ஓகே, நீங்க இந்த மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னா கீழேயே வந்துருது பாருங்க, இந்த மாதிரி மெயில் ஐடி வந்து சஜஸ்ட் ஆகும். சரிங்களா? அது கரெக்டா இயர் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே 2022ல இந்த மாதிரி சிலபஸ் கொடுத்த போது ஒரு டிராஃப்ட் கொடுத்துருப்பாங்க. 2022 போட்டீங்கன்னா அதுவும் வரும். இப்ப நியூ அப்டேட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நீங்க டைரக்டா அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே இந்த இடத்துல அப்படியே சப்மிட் ஆகிக்கும். இந்த இடத்துல அப்படியே டைரக்டா கீழே வந்துருங்க. சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் COA டிராஃப்ட் சிலபஸ் 2025ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்க இதே மாதிரி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம சொல்ல வர்ற கண்டென்ட் பாத்தீங்கன்னா டிராஃப்ட் சிலபஸ்ல இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். நீங்க உங்களுக்கு தெரியற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆனா அது ரிலேட்டடா இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்க முன்னாடி படிச்சோம்ல, அந்த கண்டென்ட்டை தூக்கி அப்படியே அந்த இடத்துல டைப் பண்ணிடுறீங்க. அப்படியே டைப் பண்ணிட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு உங்க நேம் போட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சென்ட் அப்படிங்கிறத கொடுத்துறீங்க.
சரிங்களா. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் அங்க சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு மெயில் வந்து அங்க ரிசீவ் ஆச்சா, அவங்களுக்கு போச்சா அப்படிங்கறத செக் பண்றதுக்கும் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் இதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன் டிஸ்கார்ட். இப்போ இந்த மாதிரி 3 டாட் இருக்கு இல்லையா, 3 கோடு இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்ட் மெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ சென்ட் மெயிலில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட மெயில் சென்ட் ஆச்சா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல தெரியுதுங்களா, இங்கே நான் அனுப்பியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிசீவ் ஆன மெயில், எனக்கு சென்ட் ஆச்சு. சரிங்களா, நான் சென்ட் பண்ணது அவங்களுக்கு போச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் அனுப்பின மெயில் இந்த இடத்துல காட்டவே இல்லை அப்படின்னா நீங்கள் டிராஃப்டில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல டிராஃப்ட்ஸ் தெரியுதா, இந்த டிராஃப்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த மெயில் அட்ரஸோடவே சரி இந்த இடத்துல அப்படியே காட்டிடும். இங்க இருந்தது அப்படின்னா நீங்க ஏதோ மெயில் ஐடியில தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம். மெயில் ஐடியே சிம்பிள் தான், அதுல ஒரு ஸ்பெல்லிங் தப்பா போட்டாலுமே நமக்கு மெயில் போவாது இல்ல. இதை மட்டும் நீங்க கன்ஃபார்மா செக் பண்ணிக்கோங்க. மெயில் அனுப்பின உடனே பார்க்காம மெயில் அனுப்பி 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழிச்சு நீங்க வந்து இந்த இடத்துல சென்ட் மெயிலும் அதே போல டிராஃப்டும் செக் பண்ணுங்க. உங்களுக்கு சென்ட் மெயில் அது காட்டுனது அப்படின்னா அவங்களுக்கு மெயில் சென்ட் ஆச்சு அப்படிங்கறது அர்த்தம். ஓகே, அதே போல அந்த ஃபாண்டோட ஸ்டைல் சொல்லியிருந்தோம் இல்லையா, தமிழ் 99க்கு பதிலா நம்ம வந்து வேற கீபோர்டோட அவுட்லைன் கொடுங்க, அதே போல வந்து ஃபாண்ட் மருதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபாண்ட் வந்து மருதம் தான் கொடுத்துருக்காங்க. லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் மருதம் ஃபாண்டோட லே அவுட்டையே அப்படியே கொடுத்தாங்கன்னா அப்பதான் நம்ம வந்து மெஷினில் டைப் பண்ண மாதிரியே கரெக்டா இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2021 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குனர் சரிங்களா அன்னைக்கே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த நம்ம அப்படியே கேட்டிருக்கோம். இது மாதிரி கண்டிப்பா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நம்மளோட ஒத்துழைப்பு நிறைய இருக்கணும். நம்ம வந்து நிறைய மெயில் பண்ணணும். ஒரு மெயில நீங்க ஒரு டைம் மெயில் பண்ணுங்க, அதுவே வந்து போதுமானது. நம்ம சொல்ல வர எல்லா கண்டென்ட்டுமே நம்ம மொத்தமாவே கவர் பண்ணிட்டோம். ஃபார்மேட்டும் அதுதான், நான் கொடுக்கறது தான் கண்டென்ட். அந்த இடத்துல உங்களோட பேரை மட்டும் நீங்க மாத்திக்கோங்க. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு இதுல அடிஷனலா ஆட் பண்ணி நீங்க சொல்லணும் கண்டென்ட் அப்படின்னு தோணுனா நீங்க அந்த கண்டென்ட்டையும் வந்து ஆட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, இவ்வளவுதாங்க அவங்க வந்து டிராஃப்ட்ல கொடுத்துருக்கிற விஷயத்த நமக்கு ஃபைனல் வரும்போது சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் இவ்வளவுதான். சரிங்களா, இதை தவிர்த்து வேற ஏதாவது இருந்தாலுமே நீங்க அதையும் ஆட் பண்ணி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா மெயில் பண்ணுங்க. இது எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10ஆம் தேதிக்குள்ள அனுப்பிச்சு விட்டுருங்க. நமக்கு 24ஆம் தேதி டிராஃப்ட் கொடுத்தாங்களா, அப்போ 24ஆம் தேதியிலிருந்து 15 நாள் வச்சுக்கணும். 11ஆம் தேதி வரைக்கும் அனுப்பலாம். நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே அனுப்பி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறது தான் நல்லது. ஓகே, இதுல வந்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலுக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதே போல சிஓஏ கிளாஸ் டெமோ கிளாஸ்க்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதோட லிங்க் எல்லாம் கொடுக்குறேன், அதுல நீங்க ஆட் ஆயிக்கோங்க. மோர் அப்டேட்ஸ் வந்து அதுல தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஏற்கனவே நமக்கு ரிலீஸ் பண்ண டிராஃப்ட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதையும் வந்து ஒன்ஸ் பாருங்க. என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது, என்ன சிலபஸ் அப்படிங்கிறதோ அங்க பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான் A to Z கண்டென்ட். இதுல ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன். அதே வந்து வீடியோ போற அளவுக்கு கண்டென்ட் ஆயிருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வீடியோவே நான் கொடுக்குறேன். அதே மாதிரி சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சிஓஏ பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களை சேரும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.